ஹலோ டீம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி 2 போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ப்ளஸ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது, அதாவது இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா மார்க்கெட்டை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டையும் சேர்த்தே பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் ரிமூவ் ஆல் மை ட்ராயிங்ஸ் பிகாஸ் இது வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இல்லாமல் இருக்கிறதுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிடலாம். ஓகே, எப்போவுமே நீங்கள் டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் வீக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீக்கோட டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அக்யூரசி லெவல் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் மார்க்கெட் ஏன் இன்றைக்கி எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் எப்போவுமே ஜோன் தான் ட்ரா பண்ணுவேன். ஓகே, ஸோ இங்கேருந்து வரலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சப்ளை ஜோன் இருக்குது. ஓகே, ஸோ நல்ல சப்ளை ஜோன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான மூவ் நடந்த இடம். ஓகே, இந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு ஒரு மேஜரான மூவ் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு மைனர் லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ண வேணும். ஏன்னா வந்துட்டு மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லெவல்ஸ் கூட இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நான் மைனர் லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்ன மைனர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மூவ் கொடுத்துருக்காது, பட் ஜஸ்ட் ரியாக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே லெவல் அதே ஏரியாக்குள்ளே மார்க்கெட் திரும்ப ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இது வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு மைனர் லெவல், யூ ஹாவ் டு மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த ஏரியா அதை வச்சு தான் எடுத்திருக்கு. நீங்கள் இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். நான் எதை டச் பண்ணாமல் மார்க்கெட்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் செகண்டை டச் பண்ணாமையே நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டோம். ஓகே, ஸோ இந்த ஏரியாவை டிஸ்கஸ் பண்ணாமையே நம்ம இந்த எல்லா லெவலையும் எடுத்துட்டோம். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஏன் இந்த லெவல்லலாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னுமே எனக்கு வந்துட்டு அக்யூரசி தேவை, இன்னுமே நான் அக்யூரேட்டாக மார்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு ஒரு லைன்ஸ் மட்டும். ஓகே, ஸோ லைன்ஸ் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைன்ஸை நம்ம இன்னுமே மைனர் லெவலாக எடுத்துக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் திரும்ப அந்த லெவலுக்கு வரும்போது ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான். ஓகே, ஸோ லெட்ஸ் see. ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் Jan 2 மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த லெவலை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா அடுத்த லெவல் வரைக்கும் போயிருக்கு. அதாவது இதை வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட்டுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட். ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நான் சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைன். ஸோ இந்த லைன் வந்துட்டு ரொம்ப மைனரான லைன். ஸோ இந்த லைனை மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணுது. எத்தனை டைம் ரிஜெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். 1 2 3 கேண்டில்ஸ் இந்த லைனுக்கு வந்து திரும்ப இந்த லைனை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் ரெட் கேண்டில் வைக்குது. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுத்து ஒரு ஃபால் இருக்கும் அப்படிங்கிறத மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேயா, ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷார்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு 1 மினிட் கேண்டில் வந்துட்டு இல்லை 3 மினிட் கேண்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் சீக்கிரமாக என்ட்ரி எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். ஓகே, ஸோ என்ட்ரிக்காக நான் இதை 3 மினிட் கேண்டலாக மாற்றுறேன்.
ஸோ ஆல்ரெடி இந்த லெவல் நீங்கள் ட்ரா பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த லெவலை மார்க்கெட் இந்த கேண்டிலில் கட் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த கேண்டிலில் கட் பண்ணிடுச்சு. திரும்ப மார்க்கெட் இங்கே ட்ரை பண்ணுது. இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வருது. ஓகே, ஈவன் இட்ஸ் சைட்வே இந்த லெவலில் மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கீழே வருது இல்லையா? ஸோ உங்களுக்கு 3 மினிட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் என்ட்ரி ஆயிருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஆப்ஷன் செல்லர்ஸை விட ஆப்ஷன் பையர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேல இருந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலில் ஓகே 3 மினிட்லேயே இருந்தாலுமே கூட ஜஸ்ட் இட்ஸ் 3 மினிட் கேண்டில். நம்ம ஆல்ரெடி இந்த கேண்டில்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஈவன் இந்த விக் ரிஜெக்ஷன் கேண்டிலை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ எவ்வளோ செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த 2 கேண்டிலையுமே தெரியும். ஸோ இந்த 2 கேண்டிலுக்கு அப்புறம் நீங்கள் ஷார்ட் என்ட்ரி எடுத்திருந்தா நீங்கள் இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டை டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ எஸ்எல் எங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ மார்க் இட் அவுட். ஸோ இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்துருக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட அனாலிசிஸ் போர்ஷன். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஒரு ரேண்டமாக தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். லெட்ஸி நம்ம அடுத்தடுத்த நாட்களில் இன்னுமே டீப்பாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் மார்க்கெட் எங்கெல்லாம் ரியாக்ட் ஆயிருக்கு, அதாவது ஒரு 7 days எடுத்துக்கோங்க, மார்க்கெட் எங்கெல்லாம் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த லெவலெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஜோன் மாதிரி. ஓகேயா? ஸோ அந்த லெவலெல்லாம் ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் அந்த லெவலில் ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கரெக்டான ஒரு ஷோர் ஷார்ட் என்ட்ரி கிடைச்சா உள்ளே போகணும். சாரி. ஸோ திஸ் இஸ் த அனாலிசிஸ். ஸோ இதில் உங்களுக்கு இன்னுமே டவுட் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, தேங்க்யூ.